ராமதாஸை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த சமூக நீதி சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருந்தால் இன்னொரு காஞ்சிராமை போல அவர் தேசிய அளவில் வளர்ந்திருப்பார். அந்த வாய்ப்பை அவர் இழந்து விட்டார். ஏனென்றால் பிஜேபி விரித்த வலையில், சங் பரிவார் கும்பல் விரித்த வலையில் சோசியல் என்ஜினியரிங் என்கிற அந்த சதி திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு களமிறங்கியதன் விளைவாக இன்றைக்கு அவர் 60 சீட்டுக்குள் நாம் வென்றால் போதும் என்று சுருங்கி கிடக்கிறார். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு ஊடகவியாளர் தோழர் மதன் அறிவிலகர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் நேற்று ஒரு கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு அறிவிப்பை பாதி படிக்க முடியாம பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்து படிக்க விட்டு ஒரு அறிக்கை விட்டு அன்புமணி அவள் ஆசியிருந்தாரு. இன்னைக்கு அன்புமணி நிர்வாகிகள் கூட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம்லாம் நடத்தி அவர் ஒன்று சொல்ல வராரு. என்ன நடக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில், இது எப்படி பாக்குறீங்க? அன்புமணி இன்னைக்கு நடத்திய கூட்டத்தின் விளைவு என்ன? இல்லை, இப்போ நம்ம குடும்பங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊர்ல அதை கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு தலைவர் இருப்பார். அவர் தான் மொத்த குடும்பத்தையும் ஆதிக்கம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஊர்ல செல்வாக்கு இருக்கும், பெரிய குடும்பம், ஊர்ல ஒரு பெரிய மரியாதை அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு இவருக்கு வயசானதுக்கு பிறகு வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, மருமக எனக்கு சோறு போட மாட்டேன்றா, பேர பிள்ளைகளுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு தரல, இப்படி வீட்டில் பெருசுக்கு திண்ணையில உட்காந்து இருந்துக்கிட்டு போறவங்க வரவங்கிட்ட புறணி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமைக்கு ராமதாஸ் வந்துட்டார். அப்ப இது கட்சியா இல்ல குடும்பமா? குடும்பம் தானே இது, அது பெரிய குடும்பம், அவ்வளவுதான். மற்றபடி அவர் இப்ப இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு புறணி பேசியிருக்கிறார். பாருங்க, யாருமே வரல, மாவட்ட செயலாளர்கள் 108 மாவட்ட செயலாளர்கள்ல 6 பேர் தான் வந்திருக்கிறாங்க, அப்பவே நான் செத்து போயிட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. இது இல்லாம கட்சி தொண்டைவனோ ஒருத்தன் கடிதம் எழுதினானா, அந்த கடிதத்தை வாய்ச்சி காட்டியா அப்படின்றாரு. அவர் மெதுவா வாசிக்கிறாரு, வேகமா வாசியப்பா அப்படின்றாரு அவரு. அதுல இந்த மாதிரி தந்தைக்கு அடங்கிய பையனாக இருக்கணும், அதுதான் பாரத கலாச்சாரம், நீ முகலாய கலாச்சாரத்தை பின்பற்ற. எவ்வளவு விஷம் பாருங்க. முகலாய கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பனை பையன் கொன்றுவான், ஜெயில தூக்கி போட்டுருவான், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், பதவியை பிடிப்பாங்க. இது அந்நிய கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தை பாருங்க, தந்தைக்கு கட்டுப்பட்ட பையன். நீங்க வெறும் புறணி பேசுறதா நீங்க பாக்குறீங்க. ஆனா இது ஒரு அரசியல் சூழல். அரசியல் சூழல்ல பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வைக்கிறது சரியில்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்றது, அது கட்சியோட நலன் அடிப்படையிலையும் தமிழ்நாட்டில் என்ன அரசியல் செய்யணுங்கிற நலன் அடிப்படையிலையும் அவர் முன்னெடுக்கிறார். அதை அன்புமணியும் சௌமியாவும் காலில் விழுந்து கதறி கடந்து அது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பொருளெல்லாம் இதெல்லாம் கடந்து இது ஒரு முக்கியமான அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வு இல்ல, அரசியல் முடிவு. ஓகே, தீர்வுலாம் அவர் சொல்ற ஆளு கிடையாது. அவர் குடும்பத்துக்கு எது நன்மையோ, கட்சிக்கு எது நன்மையோ, கட்சிக்கு எது நன்மையோ அதுதான் குடும்பத்துக்கு நன்மை, வேற ஒன்றும் இல்லை. அதனால அதை ரெண்டும் பின்னி பிணைந்துதான் இருக்கும். அது சமூகத்தின் நன்மையானு மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடாது. மற்றபடி அவர் ஒவ்வொரு அரசியல் சூழல்லையும் அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணுவார். அதுல எது லாபம் வருது, யார் ஜெயிப்பாங்கலாம் கணிப்பார். சில நேரம் சரியா இருக்கும், சில நேரம் தவறா இருக்கும். 2011 அதிமுக கூட போகணுங்கிறது சரியான முடிவு எடுத்தார். விஜயகாந்த் வந்ததுனால அவர் வெளியே வந்துட்டார். இப்படி ஒவ்வொரு நேரங்கள்லயும் அவர் சில முடிவுகள் எடுப்பார். கட்சிக்கு அதிகபட்ச லாபங்களை எல்லாம் கொண்டு 33 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி, விஜயகாந்த் 28 எம்எல்ஏவோட எதிர்கட்சியா இருந்தாருன்னா இவர் 33 எம்எல்ஏவோட செல்வாக்கூட இருந்தவர். அந்த அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமசாலி. 7 எம்பிக்கள் வரைக்கும் இவங்க நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. கட்சியிலேயே 3 அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. தலித் தொழில்முறை ஒரு பையன் ஏகே மூர்த்தி ரயில்வே துறை அமைச்சராக இருந்தாரு. ரொம்ப ஆக்டிவான அரசியல்வாதி. நான் பார்த்த வகையில திமுக அதிமுக இந்த 2 பேர்ல யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க அறிக்கை முதல் பக்கத்துல வரும். அடுத்த பக்கத்துல எதிர்கட்சிக்காரங்க அறிக்கை வரும். கலைஞர் முதலமைச்சராக இருந்தா முதல் பக்கம் அறிக்கை, 2வது பக்கத்துல ஜெயலலிதா, 3வது பக்கத்துல ராமதாஸோட அறிக்கை இருக்கும். வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசியல்னா திமுக அதிமுகனா இடையில ராமதாஸ் ஓடிக்கிட்டே இருப்பார். எம்ஜிஆர் சிவாஜி இருக்கிறாருன்னா இடையில ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் இருந்த சூழ்நிலையும் டி ராஜேந்தர் ஓடிட்டு இருந்த, டி ராஜேந்தர் மாதிரி கூட கிடையாது, விஜயகாந்த் மாதிரி. ஓகே, அப்படி ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு அரசியல் கட்சி. அவர் கிளைம் பண்ணுவார், எப்படி 3வது பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்ற அளவுக்கு கெத்தா இருந்தவர். என்னைக்கு தன்னுடைய மகனை சார்ந்து ஒரு அரசியலுக்குள்ள ஒரு போனாரோ அன்னையில இருந்து அவருடைய கட்சி பாமக மொத்தமா காலி. அதுலயும் கூட அது சொல்றாரு இல்லையா, ஒரு ராமதாஸை அன்புமணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. ஐயா கட்சியை என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னா, அவரை சொன்னது பாத்தீங்களா, ஒரு பிளைன்ல நான் முன்னாடி சீட்ல உட்காந்துருந்தேன், அவன் பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தான், நான் உட்காந்துருக்கிறேன், அப்படி குனியறேன், அப்படி 2 சொட்டு கண்ணீர், அப்படி சினிமா காட்சி மாதிரி இருக்குது, 2 சொட்டு கண்ணீர் அப்படியே ஃளைட்ல இருந்து வடிஞ்சு பூமியில விழுந்து பூமி தாய் கதறி. சொல்லுங்க. ஆமா, அப்படி ஏன்னா அவன் தயாராயிட்டான், நீ ஒதுங்கிக்கோ, கட்சி என்கிட்ட கொடுத்துரு,
அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ ஃபீல் பண்றாரு, இவங்ககிட்ட வந்து நான் கட்சியை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஒரு கட்சியின் நலன் தன்னுடைய நலன் சேர்த்தே தான் அவர் யோசிக்கிறார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவன் வந்து சிபிஐ வழக்குன்னு ஒரு வழக்குல போய் மாட்டிக்கிட்டான். அப்படி இந்தூர், அது தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்தூர்ல வந்து ஒரு கல்லூரிக்கு சட்டவிரோதமாக அனுமதி கொடுத்தது. சட்டவிரோதமான அனுமதி என்ன தெரியுமா? இந்த மொத்த பிரச்சனையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பர் தான் சிபிஐ வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்குது. இது எப்போ? 2010. கேசன் தேசாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து மருத்துவத்துறை செயலாளராக இருக்கிறாரு, இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். நீ செயலாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டில் ரெய்டு நடத்துகிறார் 2010. இந்த மாதிரி ஊழல், இதான் இந்தூர் கேஸு, பஞ்சாப் இதுக்கு வந்து முறைகேடாக அனுமதி வழங்கியது அப்படின்னு. முறைகேடாக அனுமதி வழங்குறதுன்னா என்ன அப்படின்னா, கட்டிடங்கள் முழுசாக இருக்காது, ஆய்வுக்கூடங்கள் முழுசாக இருக்காது, மாணவர்கள் படிப்பதற்கான இடங்கள் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்டில் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, 4 ஒரு செங்கல் வந்துட்டு அதே பாணியில. ஆமாம், ஆனால் அட்மிஷன் கொடுத்துருவாங்க. அட்மிஷன் கொடுத்து எவ்வளோ வசூல் பண்ணுவாங்க? ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபா. தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, வடக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து காலேஜ் கெட்ட போகிறோன்னு சொல்லியே நீங்கள் வசூல் பண்ணிடலாம். அப்படி வந்து ஏகப்பட்ட பணத்தை அவங்களும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறையான மருத்துவ கல்வி இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் நீட்லாம் வந்து கொண்டு வரணுங்கிற பிரச்சனைலாம் வந்தது. ஏன்னா எந்த தரமுமே இல்லை தனியார் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி இதுக்கு கொடுத்துட்டு இதுக்கு இவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் வழக்கு. இதில் வந்து அவர்கிட்ட ரெய்டு நடத்துகிறாங்க, யார்? கேசன் தேசாய் வீட்டில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம். அது என்ன, பணத்தை வந்து உட்காந்து எண்ணி பார்க்குறாங்க. முடியாது சார், நிறையா இருக்குது, மெஷின் கொண்டு வாங்க அப்படின்னு. ஒன்று பக்கத்தில் இருக்கிற பேங்க்ல இருந்தெல்லாம் மெஷின்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஏதோ எண்றதுக்கு. அப்போ இவ்வளோ வசதிகள் வெளியே கிடையாது இல்லையா, பேங்க்ல இருந்தால் கொண்டு வரணும். கொண்டு வந்து எண்றாங்க. இல்லை சார் பத்தாது, பக்கத்து மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு. அங்கே இருந்தெல்லாம் மிஷின்லாம் கொண்டு வந்து உட்காந்து எல்லா அதிகாரிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து 1000 கோடி ரூபான்னு பெரிய காசு இல்லை, உட்காந்து எண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி தங்கம், அது ஒரு 1300 கிலோ தங்கம், அதையெல்லாம் எடை போட்டு கணக்கு பார்த்து அது சொல்றாங்க. இவ்வளவு பணம் ஒரு மருத்துவத்துறை செயலாளர் கிட்ட இருக்குது அப்படின்னா மருத்துவ அமைச்சர்கிட்ட இவ்வளவு இருக்கும். அமைச்சர் வந்து யாருன்னா அன்புமணி ராமதாஸ். சூப்பரா. அவர் தான் இப்போ 2004 இருந்து 2009 வரைக்கும் இருந்தாரு. அப்போ இவரும் அதுல சிக்கிறாரு. இவர் புத்திசாலித்தனமா நிறைய நகர்ந்துருக்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. இவர் நேரடியா சம்பந்தப்பட்ட வழக்கு சிபிஐ கேஸ் போட்டுருச்சு. இவர் என்ன நினைச்சாருன்னா 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருது, நாம கூட்டணியில இருக்கிறோம். அப்பவும் இவரு தான் வழுக்க டைம் எடுத்துட்டு போனார். ராமதாஸ் வந்து வேற சரியான பிளான் எல்லாம் சொல்ல மாட்டேன், தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க சுத்தினாரு. தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் பண்ணாதான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆணவ கொலைகளுடைய ஆரம்ப இலவசன் திவ்யால இருந்து ஆரம்பிக்குது. அப்படி சொல்லி தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு அவரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம தலைமையில நிக்கலாம்னு அவரு ஒரு ஐடியா சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா, நாங்க போனோம்னா அமைச்சராவேன், கேஸை முடிச்சு விட்டுருவேன், எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு போனாரு. ஜெயிச்சார் ஒரு சீட்டு, தருமபுரியில கலவரத்தை பண்ணி ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க வந்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. சரி, ஏமாந்துட்டோம், என்ன பண்றது. இருந்தாலும் கேஸ் இருக்குது. 2015 ஒரு கேஸ் இது பண்றாரு, இந்த வழக்கை வந்து முடித்து வைக்க சொல்லி சொல்றாரு. சிபிஐ முடிச்சு வைக்க மாட்டேங்குது. அதுதான் பிடி. ஆமா, அவன் எப்படிப்பட்ட ஆள், நீ யாருக்கிட்ட போய் சிக்கி இருக்கிற, என்ன பிஜேபியில போய் சிக்கி இருக்கிற, அதுலயும் வாஜ்பாய் கிட்ட போய் சிக்கல, நீ மோடி அமித்ஷா கிட்ட போய் சிக்கி இருக்கிற. அவங்க யாருடைய கேஸும், கூட்டணி கட்சிகளுடைய யாருடைய கேஸையும் அவங்க வித்ரா பண்ணவே இல்லை, நடத்தவும் மாட்டாங்க, வித்ரா பண்ண மாட்டாங்க. ஆமா, அது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்தி மாதிரி, அது கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஆள் பீதியிலே இருக்கிறான், என்ன நடக்கும் அப்படின்னு. செந்தில் பாலாஜி வழக்கு வருது இல்லையா, அப்போ ரொம்ப பயந்துட்டாரு. அஜ்ஜோ முடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்பவே அவருக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சு. அவர் அந்த ராமதாஸ் சொல்றாரு இல்லையா, சௌமியாவும் அன்புமணியும் என் காலை பிடிச்சு கெஞ்சினாங்க, அப்பா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியிருக்கோம். அந்த காலை பிடிச்சதுக்கு காரணம் இந்த கையில இருக்கிற அந்த கழுத்தை பிடிச்சிருக்கிறான், அந்த பேப்பரை வச்சு கழுத்து பிடிச்சி. ஆமா, அந்த பேப்பரை காட்டி மிரட்டுறான், கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்டுறான், நீங்க வரலன்னா நீ முடிஞ்சேன்றான். அன்புமணிக்கு ஒண்ணு தெரியுது, என்னன்னா ஜெயிலுக்கு போனோம்னா நம்ம செத்து போயிடும். ஏன் செத்து போயிடும் அப்படின்னா, இவன் ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரி, அது நீ துன்பமே கொடுக்க தேவையில்லை, எடுத்து வெளியே வச்சாலே சுருங்கி போயிடும். வெளியே இருக்கிற ஆப்பிளுங்க அது இருக்கும், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் வந்து சுருங்கி போயிடும். அப்பவே தெரிஞ்சிருச்சு நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு. அதுலயும் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் உள்ள வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அப்பா நான் செத்து போயிடுவேன், எனக்கு நீ கொல்லி. அப்போ ஒரு பெத்த தகப்பன், அமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு தகப்பன் இப்படி வந்து செத்து போயிடுவேன்னு சொல்லி அழுறாங்களே, அது நீ மகனும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்களே அப்படின்னா ஒரு இணங்கி போறாரு. அதனாலதான் கடந்த தேர்தலில் வந்து படுதோல்வி. அவர் சொல்றாரு இல்லையா, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓரளவு சரியா இருக்கும்.
திமுக கதவை சாத்திச்சு. அவர் திமுக தான் அவருடைய சாய்ஸ். அவரு எப்பவுமே கௌரவம் பார்க்க மாட்டார். சொல்றாருல்ல, உன்னை பாக்குறதுக்கு நான் வந்து வரணுமா அப்படிலாம் சொல்றாரு இல்லையா, அது மேடைக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி இறங்கி நேர வீட்டுக்கு போவாரு. அவரு வெக்கப்படவே மாட்டாரு. சில அரசியல்ல பச்சோந்தி எல்லாருமே பச்சோந்தி தாங்க. ஆனா இதுதான் ரொம்ப கலர்ஃபுல்லான பச்சோந்தி. அப்படியே ஆமா, வானவில் பச்சோந்தி எல்லா நேரங்களிலும் மாறும். அது கொஞ்சம் கூட கூச்சப்படும். அரசியலில் வெக்கம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத பாடமா வச்சீங்கன்னா ராமதாஸ் எடுத்து வச்சு நீங்க பாடம் நடத்தலாம். பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவரு, அந்த அளவுக்கு வந்து உள்ளார். இப்ப அவரை வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, திமுக சேர்த்துக்கல. ஆனா அதிமுக கூட போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில வெயிட்டா இருக்கும். அடுத்து சட்டமன்ற தேர்தல் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். போலான்னா இவர் முடியாது. அவர் வந்து CV சண்முகம் மூலமா அவர் பேசி முடிச்சிட்டாரு. அதிமுகவை கூட்டுவான்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டு வாசல்ல மறுநாள் காலையில பாரத் மாதா கி ஜெயின்னு அண்ணாமலை வந்து, அதிமுக எங்கடா, அண்ணாமலை இது எங்க கூட்டு வந்திருக்கிறா, இது கிடந்து கத்திட்டு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. இவருக்கு தெரியாமலே. அது மருமக. அவர் சொல்றாரு, மருமக எனக்கு தெரியாமலே இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி. மருமக சாதாரண ஆள் இல்லை, இப்பதான் தெரியுது. அன்புமணி ஒரு தத்தியாச்ச, எப்படி இவ்வளவு நாள் ஒரு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பவர் சென்டர் ஒண்ணு இருக்குதுங்க. அவங்க ஒரு சௌமியாங்கிற பவர். ஆமா, இல்லைன்னா முடியாது. நீங்க பாருங்க, தருமபுரி தேர்தல்ல 2 பொண்ணுங்களையும் இறக்கி விட்டு வேலை செஞ்சாங்க. அவங்க பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தா ஜெயிக்க முடியாது. ஆனா வந்து அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. திறமை இல்லாமலாம் அங்க நிக்க முடியாது. அன்புமணியால பக்கத்துல போக முடியல, ஆனா இந்த அம்மா பக்கத்துல போய் காட்டுது. அவங்க பிள்ளைகள்லாம் போய் கட்டி பிடிக்கிறாங்க, பாட்டிமா கட்டி பிடிக்கிறாங்க, கடைகள்ல போய் அண்ணன்றாங்க, மாமான்றாங்க, சித்தப்பன்றாங்க, பெரியப்பன்றாங்க, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க தோத்து போனாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், அது பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான். அவருக்கு அந்த கால்குலேஷன்ல சொல்றாரு, பிஜேபி கூட இல்லாம நம்ம ஏடிஎம்கே கூட இருந்திருந்தோம்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 3 சீட் கிடைச்சிருக்கும். ஏடிஎம்கேக்கும் 2 சீட் கிடைச்சிருக்கும். பாமகவுடைய கொள்கை என்ன தெரியுமா? எழுதின கொள்கை இல்ல, நடைமுறையில் ஒரு கொள்கை இருக்குது. தேர்தல் முடிஞ்சோடனே கூட்டணி உடைச்சிருவாரு. அப்பதான் அடுத்த கட்சி கூட பேரம் பேச முடியும். எப்பவுமே கூட்டணி சேர்ந்த கட்சி கிட்டையே கூட அவர் ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டார், ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் நீ அடுத்த முறை பேரத்தை ஏத்திக்கிட்டே இருப்பாருங்க. அவருடைய வேல்யூ கூட்டிக்கிட்டே போகும். இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் கூட இதுக்கு ஏதாவது இப்ப அந்த பேரம் பேசுறதுக்கான வலிமை எல்லாம் போயிருச்சு இல்ல. துலவத்துல போய் கட்டி விட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அன்புமணி எங்க கட்டி வச்சிருக்காங்கன்னா கமலாலயம் ஆபீஸ்ல கட்டி வச்சிருக்காங்க. வச்சு அவங்க புல்லு இதுதான் அந்த மாடா. ஆமா, அங்க வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பேரம் பேசுற வலிமையை நீ இழந்துட்ட மொத்தமா. இப்ப பேரம் பேசுற நீ ஏன் பாமகங்கிற கட்சியோட தேவை இன்னைக்கு என்ன? எந்த ஒரு கட்சியுமே ஒரு வரலாற்று சூழலில் ஒரு தேவையை ஒட்டி உருவாகும் இல்லையா? வன்னியர்கள் நலம் சார்ந்து அது ஏன்னா மிக முக்கியமான தேவை. மொத்த சமூகமும் முன்னேறி போயிட்டு இருக்குது, அதுல ஒரு சமூகம் மட்டும் பின்தங்கி இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு வேலையை அவர் செஞ்சார். மிக மிக காலத்தே மிக சரியான நடவடிக்கை. அந்த காலகட்டத்தில் அந்த பாமகவோட எழுச்சி, வன்னியர் சங்கத்தோட எழுச்சி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வட தமிழகமே மொத்தமா போயிருக்கும். நான் வந்து அவங்கள மட்டும் சொல்லல, மொத்தமாவே வளர்ச்சிங்கிறது வந்து அந்த சமூகம், அந்த ஊருக்கு எல்லா ஏரியும் சேர்ந்து வளர்ச்சி தானே. ஆமா ஆமா. இப்பவும் நீங்க கம்பேரிட்டிவ்லி பிற சமூகங்களோட கவுண்டரோடையோ நாடாரோடையோ முக்குளத்தோடையோ நீங்க நாயுடுகளோடய ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. பிஜேபி கிட்ட போய் தூக்கிட்டு போயாச்சு. இப்ப கூட அவர் என்ன முடிவு பண்றாரு, வெளியே வா பேரம் பேசிட்டு போலான்றாரு. நான் உள்ள இருக்கிறேன்ப்பா, போடுறது சாப்பிட்றேன் பாக்குறாரு அவரு. இந்த கட்சியுடைய தேவை என்னன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவை முடிஞ்சோடனே இந்த கட்சி அழிஞ்சு போயிடும். இப்ப விஜயகாந்தோடைய கட்சி சமூகத்துக்கு தேவையில்லாம உருவான கட்சி. அதனாலதான் விஜயகாந்த் செத்த உடனே ஆமா அதையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மிச்சம் மீதிங்கிறது அந்த நினைவுகள். எனக்கு திமுகவுக்கு ரெலவெண்ட் ஏன் கூடி இருக்குது? இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, வடவர். ஆமா, நீ பிஜேபிங்கிற ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரலன்னா திமுக இன்னும் கீழே போயிருந்திருக்கும். ஏன்னா பெரிய அளவுல வந்து மதிப்பு குறைஞ்சு போயிருந்தது. இன்னைக்கு அதோடைய தேவையை சமூகம் உணர்ந்து இருக்குது. அது மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் போய் சேர்ந்து இதான் ரெலவெண்ட்ன்றது. பாமகவுக்கு என்ன ரெலவெண்ட்? அதோடைய தேவை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு 1989 கலைஞர் கையெழுத்து போட்டு அறிவிச்சாரோ அப்பவே அதோடைய முடிஞ்சு போச்சு. அதோடைய நன்றிக்காக சிலது ஓடும் தெரியுமா? ஐயா தான் செஞ்சு கொடுத்தாரு, ஐயாவால் நாங்கள் பலன் அடைஞ்சோம். இந்த மதிப்பு மரியாதை கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஐயா என்ன பண்றாரு, தலைமுறைகள் மாறி இதை வச்சு பொறிக்குதுங்கிறாரு. இன்னைக்கு ஐயா சொல்லி எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது, அரசு பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது, அரசு வேலைகள் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு தனியார் மயம்னு ஒண்ணு வந்தாச்சு 90களுக்கு பிறகு. இன்னைக்கு வட மாவட்டங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது.
எல்லா ஏரியாக்களையும் ரியல் எஸ்டேட் எல்லாமே யாரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாமகக்காரங்க இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் அவங்க தலையிடுறாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க சம்பாதிக்கிறாங்க. இவ்வளவுதான் அவங்களோட ரிலவெண்ட். வேற எந்த தேவையும் இல்லைன்ற நான் வந்து களத்துக்கு போனவங்கிற வகையில சொல்றேன். இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி தருமபுரி மாவட்டத்துக்கு நான் சுற்றுப்பயணம் போயிருந்தேன். அப்போ போகும்போது ஒரு ஊர்ல வச்சு சொல்றாரு, இங்க பாமகலாம் ரொம்ப பலமா இருக்கிற பகுதியாச்சே, பாமக ஆளுங்களை பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர் காட்டுறாரு, அங்க ஒரு ஹோட்டல் இருக்குதா? ஆமா. அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கொடிக்கம்பம் இருக்குதா? அந்த கொடிக்கமும் அந்த ஹோட்டல்காரன் மட்டும் தான் பாமகவில் இருக்கிறாங்க அப்படின்னாரு. 2012 அப்பவே அவர்களுடைய தங்களுடைய தேவையை இழந்துட்டாங்க. நம்மளை வச்சு இவங்க பொழைக்கிறாங்க, ஓட்டு போட்டோமா பொழப்ப பார்த்தோமான்னு போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. கட்சியெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த சாதி உணர்வு, அந்த இளவரசன் திவ்யா பிரச்சனையை வச்சு சாதி உணர்வு தூண்டி தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து வெறுத்துருது. இது ஒரு வேலையா, இது ஒரு பொழப்பா? அவங்க சொன்னாங்க, நான் வந்து அவங்களை நேர சந்திச்சு வன்னிய மக்கள் வந்து அடையாளம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் போய் பேசினேங்க. நான் வந்து வன்னிய சாதி வெறிக்கு எதிராக போராடுவோம்னு நோட்டீஸ் போட்டுக்கிட்டு கொடுக்குறோம். பசங்க சுத்திக்கிட்டாங்க. நானும் பிரச்சனை ஆயிருமோன்னு நினைச்சா அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி எப்படி நீங்க வன்னிய சாதி வெறின்னு சொல்லி, நாங்கள்லாம் சாதி வெறியோட இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்களாம் அவங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாஸோ அன்புமணியோ ராமதாஸ்னு சொல்லு அவன் சொல்றாங்க. அப்படியே ஐயா ராமதாஸ்லாம் இல்ல, ராமதாஸ்ன்னு சொல்லு, காடு வெட்டி குருன்னு சொல்லு, குற்றவாளியை கையை காட்டு, வன்னிய சமூகம்னு சொல்லாத. நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். இப்போ 10 பேர் இருக்கிறோம். அத்தனை பேர் வன்னியர் கிடையாது. நான் யாரையும் தனியா கையை காட்ட விரும்பல. எல்லாரும் கலந்துதான் இருக்கிறோம். வேலைக்கு போறோம். நாங்க எங்க போறோம்? ஒசூருக்கு போறோம். பஸ் ஏறது நிக்கிறாங்க. அப்போ அவங்களே கிட்டத்தட்ட கழட்டி விட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அறம் இணையதளத்துல இருந்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு, சாவித்திரி கண்ணன். கள ஆய்வுக்கு போய் அதுல இருந்து சொன்னார், பாமகவுக்கு பெரிய அளவுல வந்து செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னார். அவங்களை ஜெயிச்ச 3 பேர் பாமக செல்வாக்குல உள்ள ஜெயிக்கல, அதிமுக செல்வாக்கு மண்டலத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க. கவுண்டரு வன்னியர் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சேலம், இந்த அருள்தாஸ் கூட ஜெயிச்சிருக்கிறார். இப்படித்தான் வந்திருக்கிறத தவிர அவங்க இன்னைக்கு அதான் சொன்னேன், ஒரு ரிலவெண்ட் இல்லாத ஒரு கட்சியால நீடிக்க முடியாது. இவங்களுக்கு இந்த பேரம் பேசுற வலிமையை வச்சு மட்டும்தான் அந்த கட்சி உயிர் வாழ முடியும். ஓகே, ராமதாஸ் இப்படி இருக்காரு. ஆனா இந்த பக்கம் வந்து இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு நடத்தின கூட்டத்துல அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகிகள் 28 மாவட்ட தலைவர்கள்ல 25 பேர் வந்துட்டாங்க. ஆமா, அடுத்து என்ன நடக்கும்? இப்போ அன்புமணி கட்சியை தூக்கிட்டாருங்க. அன்புமணி கட்சியை தூக்கிட்டார். ஓகே, அது இப்ப இல்ல, ரொம்ப முன்னாடியே நடந்துருச்சு. ராமதாஸுக்கு எப்ப பிரச்சனை வருது அப்படின்னா, அதுல ஒரு சம்பவம் இருக்குது முக்கியமான. ஜிகே மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேரக்டர் இதுல இருக்குது. அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க கேள்விகள் எல்லாம் நியாயமானதுதான், இருந்தாலும் நான் பதில் சொல்ற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வீட்டுக்குள்ள போறாரு. அவர் ஐயா வீட்டுக்குள்ள போறாரு, கட்சிக்காரங்க முழுக்க சின்னையா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிகே மணியை கார்னர் பண்றாரு அன்புமணி. அவரை மட்டும் இல்ல, மூத்த தலைவர்கள் யாரெல்லாம் ராமதாஸுக்கு விசுவாசமா இருக்கிறாங்களோ எல்லாரையும் காலி பண்ண போறாரு. இந்த முறை ஜிகே மணிக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது. படத்துல வர்ற மாதிரி செத்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ராமதாஸ் வந்து திலகபாமாவை நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன், நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அவர் இல்லை, திலகபாமா அந்த பொறுப்புல நீடிப்பார் அப்படின்னு அன்புமணி உடனே அறிவிப்பு சொல்றாரு. கட்சி வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்குது, யார் சொல்றது செல்லுபடி ஆகும்? நீங்க இவர் வந்து நிறுவன தலைவர்னா யாருக்கு? வன்னிய மக்களுக்கு, வன்னியர் சங்கத்துக்கு தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு தலைவர் யாரு? அது அன்புமணி. அங்க பைலாப்படி அன்புமணி தான் தலைவர். அங்க யாரெல்லாம் நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்கிறாரோ அவங்க தான். பொதுக்குழு கூட்டி நீங்க தலைவரை தேர்வு செஞ்சு அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி நீங்க தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. தேர்தல் கமிஷன் ஏத்துக்குச்சு. இதுக்கு பிறகு நீங்க மறுபடியும் மாத்தணும், என்ன பண்ணணும்? மறுபடியும் பொதுக்குழு கூட்டி தலைவரை மாத்தணும். அப்படி நடந்திருக்கா? இல்லை. அவர் நிறுவன தலைவர், நான் வந்து நீக்கிறேன், செயல் தலைவர்னாரு. அது செல்லாது. சட்டப்படி அவர் சொல்றாருல்ல, இன்னைக்கு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு, சட்டப்படி நான் தான் தலைவர், நீங்க தான் என்ன தேர்வு செஞ்சீங்க, பொதுக்குழுல தேர்வு செஞ்சீங்க, தேர்தல் கமிஷன்ல நான் தான் தலைவர். அப்போ இது இங்க இல்ல, இதுக்கு முன்னாடியே போன்ல பேசும்போது அதுதான் சொல்லியிருக்கிறாரு. அதனால கட்சி யார் கையில இருக்குதோ, அதை சொல்லுவாங்கல்ல, ரெட்டலை யார் கையில இருக்குதோ அங்க அதிமுக இருக்கும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க கட்சி வந்து அன்புமணி கையில, மாம்பழம் இவர் கையில தான். ஆமா. அப்ப எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க, தூக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் மாம்பழத்தை தூக்கிட்டு நிக்கிறாங்க. மாம்பழமா மாங்காவான்னு வர்ற ரிசல்ட் தான் சொல்லணும். என்னவோ அது நஞ்சு பழுக்குதோ, நெய்யாம பழுக்குதோ, இயல்பா பழுக்குதோ, கல் வச்சு பழுக்குதோ, கையில இருக்கிறது அன்புமணி கையில மாம்பழம் இருக்குது. ராமதாஸ் கையில ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு முகுந்தன் பரசுராமன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அவர் ஏன் பண்றாரு? கட்சி ஐயா கையை விட்டு போயிருச்சு, அவ்வளவுதான். நன்றி இருக்குது. ஆனா எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் இருக்குது. ஆமா, அந்த வார்த்தை எதிர்காலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையா. என்னுடைய எதிர்காலம்
அதனால மாமா ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு எதிர்காலம்னு அவர் சொல்லிட்டாரு, கையை விரிச்சிட்டார். திலகபொம்மா ஒரு டிஸ்மிஸ் பண்றாரு, அதெல்லாம் கிடையாது இருக்கிறாங்க அப்படின்னு. திலகபொம்மா பெரிய கை அது. ஒரு பட்டி ஜமீன் சவுந்தரபாண்டியனர் இருக்கார் இல்லையா, நீதி கட்சியில இருந்தவர், சாதி ஒழிப்பு போராளி அவரு. இந்த அம்மா சாதி வெறி கட்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வன்னியரும் கிடையாது, இவங்க நாடாரு, வன்னியர் கட்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன கதைன்னு ஒண்ணு புரியல. அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஒருவேளை இவங்க கட்சியில பதவி கொடுத்ததுனால போயிட்டாங்களான்னு தெரியல. அந்த ஏரியால வன்னியர்களும் கிடையாது. திண்டுக்கல்ல எதுங்க வன்னியர்? அங்க கல்லர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் நாடார்கள் இருக்கிறாங்க, தலித்துகள் இருக்கிறாங்க, நாயுடுகள், அவங்க பிறமொழியாளர்கள் அவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் எல்லையோரமா மலையாளிகள் இருப்பாங்க. வேற யாருங்க? என்னவோ அவர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு உட்கார வச்சிருக்காங்க, பெரிய பணக்காரர். இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. ராமதாஸ் வந்து தன்னுடைய உதவியாளரை வச்சு அந்த அவருடைய அறிக்கையை படிக்க வைக்கும்போது அதுல ஒரு முக்கியமான வார்த்தை வருது. என்ன வருது அப்படின்னா, அன்புமணிக்கு சொல்றாரு, ஸ்டாலினிடமும் திருமாவிடமும் தோத்தா மானக்கேடு, பெத்த அப்பாட்ட தோக்கலாண்டா அது தப்பு இல்லை, ஆனா ஸ்டாலினிடமும் திருமாவிடம் தோத்தா அது ஒரு மானக்கேடு அப்படிங்கிறது. இந்த வார்த்தை வந்து எந்த அடிப்படையில வருதுன்னு நினைக்கிறீங்க? சாதி அடிப்படையில தான். நம்ம ஆண்ட பரம்பரை, ஸ்டாலின் யாரு, திருமா யாரு, அத சொன்னார்ல, பச்சையா சாதி வெறியால அவர் மாறிட்டாருங்க, மொத்தமா சீரழிஞ்சு போயிட்டார். அவரு இன்னைக்கு அன்புமணி சொல்றாரு இல்லையா, ஐயா ஆரம்ப காலத்தில் சொன்ன சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகத்துக்காக போராடுவோன்றாரு. தொடக்க காலத்துல சொன்னதான், இப்ப அப்படி சொல்லல அப்படின்னு. எப்படினாலும் சரி, இதுவும் அக்னி சட்டி தான். அதனால அங்க இருக்கிறது வந்து பச்சையான சாதி வெறி. சரி, தோத்த அவமானம்னு சொல்றல்ல, சொல்லி சொல்லி தோக்க வைக்கிறாரு திருமா, சொல்லி தோக்கடிக்கிறாரு ஸ்டாலின். இதுல என்ன உனக்கு பெரிய கௌரவம் வேண்டிய? நீ தோத்துக்கு தானே இருக்கிற, தோத்தாள் என்ன தோத்தாள், அதான் தோத்தாச்சா. நீ மானம் உள்ளவன் தான் அதெல்லாம் கவலைப்படுவான், உங்களுக்கு எது மானம்? நீ அப்படியே சட்டையை மாத்திட்டு வந்துட்டே இருப்பீங்க, கலர் சட்டையா மாத்திக்கிட்டே இருப்பீங்க. மஞ்சள், சிவப்பு, கருப்பு எல்லாமே வரும், நீலம் வரைக்கும் நீங்க போடுவீங்க. அதனால இது எல்லாமே என்ன அப்படின்னா, நீ அவன்கிட்ட தோத்தா கேவலம், அது கட்சிக்காரனுக்கு சொல்றது. பாரு, அவன் எஸ்சி, அவன் பறையன், அவன்கிட்ட தோத்தாதான் அவமானம், நான் வந்து அப்படி கிடையாது, நான் அப்பன், நான் வன்னியன், என்கிட்ட தோத்தா வந்து கௌரவம் தான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொழுப்பு இல்லையா? ஆனா பொது வழியில அவரால் கூச்சம் இல்லாம பேச முடியுது பாருங்க. பெத்த தேவைப்பட்ட தோத்தா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. பீஸ்மர் பாரு, அவங்க அப்பா சொன்னதுனால கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியாரா இருந்தாரு. ராமனை பாரு, அவங்க அப்பா சொன்னதுனால 14 வருஷம் காட்டுக்கு போனாரு. உதாரணத்துக்கு இப்படியே சொல்லிடுறாங்களா? ஸ்டாலினை பாரு, அவங்க அப்பா சொன்ன மாதிரி இருந்து நீங்க முதல்ல இருக்காரு. ஸ்டாலின் இன்னைக்கு அது ஃபுல்லா விவாதம். நேற்று ஃபுல்லா எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க, அதிமுக விஜய் கட்சிக்காரங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. எப்பா பிரச்சனை அங்க நடக்குது, நீங்க என்ன ஸ்டாலின் வழிபாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே நல்ல உதாரணம். கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த உறுத்தலுமே இல்லாமல் இருந்தவர் ஸ்டாலின். அவர் இருக்கிற வரைக்கும், அவர் தலைவர், அவர் செயலிழந்து போனது பிறகு கூட இவர் தன்னை செயல் தலைவராகத்தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு தவிர தலைவராக போல. அவர் இறந்து அடக்கம்லாம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சது பிறகு, இரங்கல் கூட்டங்கள்லாம் நடத்தி முடிச்ச பிறகு பொதுக்குழு கூடி அதுக்கப்புறம் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். சமீபத்துல திரும்ப ஒரு ஸ்பீச்ல பேசும்போது சொன்னாரு, பாஜக கூட சேர்ந்த ராமதாஸின் கதை அவ்வளவுதான், இத்தோடு முடிந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாளை காலையில லைவ்ல கூட நம்ம சேனல்ல அந்த ஸ்பீச்சை போட்டு விடலாம். அது கரெக்டா இப்ப நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல, முக்கியமான காரணமே பிஜேபி சகவாசம் தாங்க. நீங்க இளவரசன் திவ்யா பிரச்சனை வருது இல்லையா, இந்த காலகட்டத்துல பாமகவும் விசிகவும் ஒன்னா இருந்தது. அவர் தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டம்லாம் அந்த காலகட்டங்களில் கொடுத்தாரு. ரொம்ப ஒற்றுமையா இருந்தார். ஆக்சுவலா வட தமிழகத்தில் கலவரங்கள் இல்லாமல் போன காலகட்டம் அதுதான். அதுக்கு பின்னாடியும் அந்த ஒற்றுமையின் காரணமாக தான் பின்னாடியும் பெரிய கலவரங்கள் வரல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க, எப்போ நேரத்தில் வடார்காடுல பஸ் போக்குவரத்து நிறுத்துவாங்க, விழுப்புரத்தில் பஸ் நிறுத்துவாங்கன்னு தெரியாதுன்னுவாங்க. ஏன்னா இந்த ரூட்டுங்கிறதுங்க, நீங்க திருநெல்வேலியிலேருந்து வரவனுக்கு இதான் ரூட்டு, மதுரையிலேருந்து வரவனுக்கு இதான் ரூட்டு, திருச்சியிலேருந்து வரவனுக்கு இதான் ரூட்டு, கோயம்புத்தூர்லேருந்து வரவனுக்கு இதான் ரூட்டு. வட தமிழகத்தை தாண்டாம நீ சென்னைக்கு வர முடியாது. அப்போ எந்த நேரத்திலையும் கலவரம்னு இருந்த இடத்துல 2 பேருமே அதில் முயற்சி எடுத்து ஒரு ஒற்றுமையை சாதிச்சாங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் பிஜேபியுடைய தலையீடு இருக்குது. அதை திரும்ப வந்து ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, என்னை பார்த்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான தலைவர், பிஜேபியில் ஒரு தலைவர் வந்து பேசினாங்க, நீங்களும் பாமகவும் ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு வராது, நீங்க 2 பேரும் பகையாளியாக இருந்தீங்கன்னா உங்க சமூகம் உங்க பின்னாடி அணிதரலாம், அவங்க சமூகம் அவங்க பின்னாடி அணிதரலாம், 2 பேரும் எதிரெதிர அரசியல் பண்ணுங்க, அதுதான் 2 பேருக்குமே லாபம் அப்படின்னு ஐடியா சொன்னாங்க. நான் அதை ஏற்க மறுத்தேன், ராமதாஸ் ஏற்றுக்கொண்டார். 2 சமூகமும் சேர்ந்தே திரும்ப வந்து நீ கொண்டாட. நீங்க ஒரு காலகட்டத்துல திரும்ப வந்து அவர் அண்ணாந்து பார்த்தார். ஏன்னா ஒரு டாக்டர் ஐயா பெரிய ஆளு அப்படின்னு, 7 எம்பிக்கள் இருக்கிறாங்க, 33 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நமக்கு சீட்டு கூட எவ்வளவு ஒதுக்க மாட்டேன்றான்,
திமுகவும் நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றான், அதிமுக நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றான். அப்போ வந்து ஒரு தமாகவுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர் தான் இவரை அரவணைச்சு தேர்தல் அரசியல்ல வந்து உள்ள கொண்டு வந்து சீட்டுகள்லாம் கொடுத்து வேலைகள்லாம் செஞ்சு அவர் தான் கூட பண்ணிக்கிட்டு இருந்தார். நிலைமையே மாறுதுங்க. நீங்க திரும்ப என்னங்க கிழிச்சிட்டாரு, என்னங்க செஞ்சுட்டாரு, 6 சீட்டுக்கு சூழலை மாறி இருக்குது. இந்த 6 சீட்டு சாதாரணமான சீட்ல சூழலையே மாத்தி இருக்குது. அதிகாரத்துல இருக்கிறாரு அவர், நீங்க ஆளுங்கட்சியோட இருக்கிறாரு, அதிகாரத்துல இருக்கிறார் அவர். கலைஞர் அவர் போன் பண்ணி ஸ்டாலின் பேச முடியுது, அவர் சொன்ன ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு சண்டை போடணும், போராடணும், அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. அது வந்து ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்காக, சமூக ஆதரவை உருவாக்குறதுக்காக ஸ்டாலின் ஏங்க அப்படி செஞ்சாருங்கன்னா, இல்லைங்க அது போராட்டம் நடந்தது, அதனால வேற வழி இல்லை. அது ஒரு பல்வேறு சம்பவங்கள் உள்ள சூழல் இது. ஆனா அவர் நேரடியா பேசுறாலே வேலை நடக்குது. அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு அவர். இன்னைக்கு ராமதாஸோட நிலைமை, அவங்க எந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தாங்களோ அவங்க மதிக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணிடுவான்னு பயப்படுறாங்க. காலை பிடிச்சிட்டு கெஞ்சிற இடத்துல வருகிறான். இவர் அப்படி இல்லை. தம்பி திரும்ப என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வழிமொழிகிறேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் சொல்றாரு யார்கிட்ட, ராகுல் காந்தி கிட்ட, நீங்க ஒரு நடைப்பயணம் போங்கன்றாரு. அவர் போனாரு. நீ எவ்வளவு பெரிய மாசம் உருவாக்கிச்சு. இவருடைய பிறந்தநாள் மீட்டிங்ல, யாரு திருமாவுடைய பிறந்தநாள் மீட்டிங்ல அவரு ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் வந்து இந்தியா முழுக்க கட்சிகளை வந்து ஒன்று சேர்க்கணும், பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்க்கணும் இவர் கோரிக்கை வச்சார். நம்ம பார்த்தோமா இல்லையா? அன்னைக்கு மம்தா பானர்ஜி வந்து பார்த்தாங்க 3வது அணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர் வராரு, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியுடைய தலைவர் அவர் வராரு. அவர் வந்து நம்ம 3வது அணி ஒன்று அமைப்போம், நீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான மரியாதையான இடத்தை தரோம் அப்படின்றாங்க. நவீன் பட்நாயக் பேசுற அப்படி, கெஜ்ரிவால் வந்து பேசுற அப்படி. 3வது காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை அமைப்பதுங்கிறது தற்கொலைக்கு சமம், எல்லாரும் காங்கிரஸோட கூட்டணி வாங்க அப்படின்னு எல்லாரையும் இழுத்துட்டு போன எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு அணியாக சேர்த்து இன்னைக்கு டஃப் கொடுத்தது யாரு? ஸ்டாலின். அப்படின்னா அதுக்கு கூட இருந்தவர் திருமா. அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு எல்லா பக்கமும் போனார், வந்தார், பேசினார். அதெல்லாம் வெளியே தெரியாது. அவர் அந்த வேலையை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பொசிஷன்ல வந்திருக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது அந்த சமூகமும் அதிகாரம் படைத்திருக்கிறதுங்கிற அர்த்தம். இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி அன்புமணி ராமதாஸோட கை ஓங்கி இருக்குது. சப்போஸ் ராமதாஸ் வழக்கு போட்டாலோ, கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வழக்கு போட்டாலோ, இல்லை அருள் எம்எல்ஏ அவர்கள்லாம் ராஜினாமா பண்ணுன்னு ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த நிலை என்ன? இல்லை, அடுத்த நிலையில ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு நிலைக்கு வந்துருச்சு. கேஸ் போடுற இடத்துல ராமதாஸே இல்லை. ஏன்னா அவர் தலைவரே கிடையாது. பைலாப்படி அவர் தலைவர். கேஸ் போடுறதுக்கு ஒரு பேப்பர் வேணுங்க. கையில பேப்பரே இல்லை. பேப்பர் எல்லாம் அவருக்கு சாதகமா இருக்குது. சொத்து யாருக்கு சொந்தம்? யாருக்கு மேல உயிரில் எழுதப்பட்டுள்ளதோ அவருக்கு சொந்தம். இன்னொன்னு, நீங்க கேஸ் போட்டீங்கன்னு வைங்களேன், நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், இந்த இடம் எனக்கு சொந்தமே இல்லை. ஆனா பொசிஷன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கலாம் இல்லையா? சொத்தே இல்லாத இடத்துல ஒருத்தன் பொசிஷன்ல இருக்கிறான்னா அவனை நகர்த்த முடியாது. சொத்தும் என் பேர்ல தான் இருக்குது, பொசிஷன்ல இருக்கிறான், இவனை நகர்த்த முடியுமா? அவ்வளவுதான். ராமதாஸ் என்ன செய்யலாம்? ராமாயணம், மகாபாரதம், பழைய புராணங்கள்லாம் இருக்குது, திரௌபதி அம்மனுடைய கதைகள் இருக்குது, மக்கள் தொலைக்காட்சியில கதா கலாட்சேபம் பண்ண சொல்லி உட்கார்ந்து கேட்டுட்டு அப்படியே நிதானமா 2 இட்லி கொஞ்சம் ரசம் சோறு சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. ஒட்டுமொத்த பேட்டியில நான் உங்கள்ட்ட கவனிச்சது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்காரு. ஸோ அதை பத்தி இன்னும் பேசுறதுல அர்த்தமே இல்லை, அவ்வளவுதான், அது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட கட்சி அழியிறது பேரம் பேசுற வலிமையை வச்சு தக்க வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப அன்னைக்கு பேரம் பேசுற வலிமை இல்லை அப்படின்னும் போது அவ்வளவுதான். நீ மார்க்கெட்ல ஒண்ணு இல்லைங்க, மார்க்கெட்ல இல்லை, அது அதுக்கு வேல்யூவே இல்லை. யாருமே அந்த சரக்கை வாங்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ன பண்றது? எவன் வச்சுக்கிறான்னு சொல்றானோ அவன்கிட்ட கொடுத்துடணும். பாமகவுக்கான தேவை இல்லை. அதனாலதான் ஒரு தத்தியை கொண்டு தலைவராக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த தத்தி வித்துருச்சு கட்சியை. இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை, பல வரலாற்று தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.